இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு இவனுங்க யாரு? கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாரு போலவே. அதாங்க அது யாருன்னு. என்னை நோக்கி பாயும் தோட்டா ENPT இப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேகை போட்டு ஆளுக்கு இப்போதைக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு எல்லா இடத்துலையும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டீசரை வந்து 8:30 மணிக்கு கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட்டோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் யூடியூப்பில் அதை தவிர்த்து மற்ற எல்லா சேனல்லையும் இந்த டீசர் பேரில் வேற ஒரு வீடியோ இருக்குது. அதில் தனுஷோட மற்ற படங்களோட சீன்லாம் இருக்குது, தனுஷும் அதில் இருக்கார். சரி, இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற டீசர் எப்படி இருக்கு? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரிங்க. ஆனால் அதே சமயம் இது கௌதம் வாசுதேவ் மேனன் படம் அப்படிங்கிற ஒரு அக்மார்க் முத்திரையோடய வந்திருக்கு. 1001வது முறை தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். கையில் காப்பு, ஃபிட்டான ஒரு வாட்சு, கெத்தான ஒரு சட்டை, இதுதான் வந்து ஹீரோவோட டிஸ்கிரிப்ஷன். அப்பப்போ அவருக்கு தாடி இருக்கும், சில நேரத்தில் தாடி இருக்காது. செம ரொமான்டிக்காக இருப்பார் பார்க்கறதுக்கு. தனுஷை வந்து இன்னும் கொஞ்சம் அழகா ஸ்டைலிஷா காலேஜ் நாட்களில் வந்து நம்ம GVM காமிச்சிருக்காருங்க. புதுசாக வந்திருக்கிற பொண்ணை வந்து சட்டுன்னு பார்க்கும்போது ஜெனிலியா, அதுக்கப்புறம் தன்ஷிகா 2 பேர்த்தையும் சேர்த்து செஞ்ச ஒரு மீம் மாதிரி தெரிஞ்சாலும் போக போக அவங்க அழகு அப்படியே ரசகுல்லா மாதிரி உள்ள போயிடுதுங்க. ராஜதந்திரம் பார்ட் 2 டைரக்டர் கன்னோட சுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசுறாரு. அந்த கண்ணாடியை இந்த படத்துலயும் விடலைங்க, மெயின்டைன் பண்ணிட்டாப்ல. கிளிக் ஆச்சுன்னு வச்சுங்களேன், தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல வில்லனா அவருக்கு ஒரு ரவுண்டு காத்துக்கிட்டு இருக்குங்க. இதை தவிர்த்து வேற என்ன இருக்குது? 2 பேர் தான் இருக்குது. ஒன்று தனுஷ், இன்னொன்று நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன். 2யுமே போடும்போது எரிஞ்சு போன ஒரு பேப்பரில் வர்ற மாதிரி ஒரு கிராஃபிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. காலேஜ் பேக்ட்ராப் அப்படின்றதுனால இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த நேரத்தில் அந்த துப்பாக்கி சுடுறது, கையில் ஒரு துப்பாக்கி வச்சுட்டு நடந்தே போகிறான் பாருங்க, கட்டம் போட்டு சட்டை போட்டு, அது ராணாவா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சா சான்ஸே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கையாகட்டும் அந்த ஃபேஸ் ஆகட்டும் ராணாவை பாகுபலியில் பார்த்த பேப்பர் இருந்துச்சு. இதில் எப்படி அதுக்குள்ளேயா மனுஷன் உடம்பு இறக்கிட்டாரு? ஓகே. இன்னொன்று, இந்த படத்தில் ராணாவுக்கு என்ன ரோல் அதுவும் தெரியல. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு? ஏன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் படங்களில் பாட்டு அதுதானே படத்தோட நாடி நரம்பு எல்லாத்தையுமே ஏற்றி விடுறது. இதில் அது யாருன்னே தெரியலீங்க. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்றாரு, மெயின்டைனே பண்ணிருக்காரு. 2-3 கெஸ்ட்லாம் கூட பண்ணியிருக்காங்க. சிம்புவா இருக்கும், இல்லை கௌதம் வாசுதேவ் மேனனே வந்து மியூசிக் போடுறாரு இப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரே வாயத்தை வந்து சொல்கிற வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அடுத்து டீசரில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் படத்தில் ஹீரோயினாவே வர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கும் ப்ரொடியூசர் கொடுமையை அனுபவிக்கிற ஒரு ஹீரோயினை ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. இந்த ஒரு தியரிக்கு வந்து ஏற்ற மாதிரியான சீன்ஸ்லாம் அதில் நம்ம டீசரில் பார்க்க முடியுது. கேரவன் இருக்குது, ஹீரோயின் இறங்கி வராங்க, கொடை பிடிச்சிட்டே வர்றாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்கு சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆளுங்கள்லாம் வந்து எதையோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. செட்டு போடுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ படத்தில் ஹீரோயினாக கூட இருக்கலாம். லைட்டாக வந்து அச்சம் என்பது மடமையடாவோட ஃபீல் கொடுத்தாலும் என்னை நோக்கி பாயும் தோட்டாவோட டீசரை தனுஷ் ரசிகர்கள் ஆகட்டும் மற்ற ரசிகர்களாகட்டும் எல்லாருமே வந்து இன்னொரு தரம் பிளே பண்ணி பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 2 காரணம். ஒன்று, தனுஷ் செம்ம ட்ரெண்டியாக இருக்காரு. இன்னொன்று, கட்ஸ் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் பற்றி நம்ம ட்ரெய்லரில் பேசிக்கலாம், ஆனால் மனுஷன் பூந்து விளையாண்டுருக்கார் அப்படின்றது டீசரோட கலர்லேயே தெரியுதுங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு இவனுங்க யாரு? அதான் இறங்கி அடிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு.